நம்ம போட்டிருக்கிற காலணிகளை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினோனாலே செல்வம் பெருகும், தொழில்ல முன்னேற்றம் ஏற்படும், சனி தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. அந்த வகையில நாம் போட்டிருக்கும் செருப்ப கோவில்ல கழட்டி விடும் பொழுது, அது தொலைந்தால் நல்லதா அல்லது கெடுதலுக்கான பலனா அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. கோவில்ல நம்ம செருப்பு போட்டுட்டு போகும் பொழுது அந்த கோவிலின் வாசலில் செருப்பை கழட்டி விட்டு தான் நம்ம இறைவனை வழிபாடு செய்வதற்காக கோவில்ல உள்ள நுழைவோம். அப்படி செருப்பை கழட்டி விடும் பொழுது எப்பொழுதுமே செருப்பை ஜோடியாக தான் விட வேண்டும் அப்படின்னும், அப்படி விடக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்மளுடைய மனமும் உடலும் தெளிவான நிலையில் இருப்பதாகவே சொல்லப்படுது. அதே போல வீட்டின் தலைவாசலை தெய்வத்திற்கு இணையாக நம்ம வணங்குவோம். அத்தகைய தலைவாசலில் செருப்பை போட்டுக்கொண்டு நிற்பது அப்படிங்கிறது, அதை தாண்டி வீட்டில் செருப்பை பயன்படுத்துவது அப்படிங்கிறது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் அந்த செருப்பை நம்ம எப்படி பயன்படுத்துவோமோ அதற்கு ஏற்றா போல நம் வாழ்வில் மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கும் நம்பப்படுது. அப்படியாப்பட்ட அந்த செருப்பை கோவிலில் கழட்டி விட்டு சென்று அந்த செருப்பை போடுவதற்காக நம்ம மீண்டும் திரும்பி வரும் பொழுது செருப்பு திருடு போய்விட்டால் சனீஸ்வர பகவானால் ஏற்படவிருக்கும் அனைத்து பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நிறைய பேர்கிட்ட இருக்கு. நம்மளுடைய கெட்ட கர்மா பாவங்கள் போனதாக அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். செருப்பு தொலைந்து போனால் அதனால் நமக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போவதாக தான் அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும். செருப்பு அணியும் நிறத்தை பொறுத்தும் அதற்கு பலன்கள் இருக்கு அப்படின்னும் நம்பப்பட்டிருக்கு. வெள்ளை நிறத்தில் செருப்பை அணிவது அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னும், கருப்பு நிறத்தில் செருப்பை அணிந்தால் அது நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை இழுத்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால முடிந்த வரை கருப்பு நிறத்தில் செருப்பை அணிவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல சிகப்பு நிறம், மஞ்சள் நிற காலணிகள் முன்னேற்றம், காரிய சித்தி, வெற்றியை ஏற்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான நிறம் அப்படின்னும், பச்சையும் பிரவுன் நிற காலணிகள் உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சியை தருவதாகவும் நம்பப்படுது. அதே போல செருப்பை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவதன் மூலம் சனீஸ்வர பகவானின் அருளும் ஆசியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும், உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. ஒரு சிலர் பார்த்தோன்னா தொழில் நலிவடையும் பொழுது செருப்பை வாங்கி கோவிலில் விட்டு சென்று விடுவார்கள். இதை மற்றவர்கள் எடுத்து செல்லும் பொழுது அது தானமாகவே பார்க்கப்படுது. அப்படி செய்யும் பொழுதும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதும் நம்பப்படுது. இந்த செருப்பு கோவிலில் தொலைவது அப்படிங்கிறது சில பேர் கெட்ட சகுனமாக எடுத்துப்பாங்க, சில பேர் நல்ல சகுனமாக எடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நம் கெட்ட கர்மாவும் நம்மை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகுவதற்கான ஒரு அறிகுறியாக தான் கோவிலில் செருப்பு தொலைவதை அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். நவ கிரகங்களில் சனீஸ்வர பகவான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுறார். அவரின் தாக்கம் இருக்கும் இடமான கால் தான் சொல்லப்படுது. அந்த காலில் நம்ம அணியக்கூடிய செருப்பு அப்படிங்கிறது சனி பகவானின் தாக்கம் பெற்றதாக தான் இருக்கும். நம்ம அணியும் செருப்பு பீந்து மோசமான நிலையில் இருக்கும் பொழுது அதை மாற்றாமல் தள்ளி போட்டுக்கிட்டே நம்ம சென்றோன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னும், முடிந்தவரை செருப்பை கடைசி வரை தேய்ந்து போகாமல் மாற்றி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறதே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வீட்டில் சில பேர் செருப்பை பயன்படுத்தும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி வீட்டில் செருப்பை அணிந்து கொண்டு கல்லுப்பு, பருப்பு, அரிசி இந்த மாதிரி விஷயங்களை தொடவே கூடாது அப்படின்னும், முடிந்தவரை செருப்பை கழற்றி விட்டு தான் சமையல் அறைக்குள் நுழைய வேண்டும் அப்படின்னும், பூஜை அறைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே முக்கியத்துவத்தை சமையல் அறைக்கும் கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும், சமையல் அறையில் செருப்பை போட்டுக்கொண்டு செல்லவே கூடாது அப்படின்னும், அதுபோல் சமைக்கும் பொழுதும் செருப்பை போட்டுக்கொண்டு சமைக்கவே கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது. செருப்பை போட்டுக்கொண்டு உணவு உண்ணக்கூடாது, உணவு பரிமாறக்கூடாது. இப்படி செருப்பிற்கு பல நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த நேரத்தில் அதை பயன்படுத்த வேண்டுமோ எந்த நேரத்தில் அதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து விட்டு நம் வாழ்வில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட
மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.